தான் அதுக்கும் டேரக்டர். ஸோ நாங்கள் அந்த மூவிக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணோம். ரொம்ப கேரவன் கூட கிடையாது, நாங்கள் எதுவுமே கிடையாது, கேரவன்லாம் கூட நான் வெளியிலே மேக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ண சிங்கிள் டேக்லேயே முடிச்சு கொடுத்த ஒரு மூவி தான் அது. பட் ஆனால் அது ரிலீஸ் ஆகலை. ஒரு சமயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரிலீஸ் ஆகாம இருந்தது. என்னடா அது, எந்த ஒரு மூவியும் ரிலீஸ் ஆகலை, நம்ம ஃபேஸ் ரெகக்னைஸ் ஆகலை, எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் யாருக்கும் தெரியலையே அப்படின்னு அது ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சமயம் வந்து இது ஆயிருந்தா ரீல்ஸ் அக்கா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ ஃபேஸ், நம்மளுடைய ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக தான் வந்தது. ஸோ ஒரு வகையில் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது கூட சந்தோஷம். ஏன்னா சொல்லுவாங்க ஒவ்வொரு வெயிட்டிங்க்கு பின்னாடியும் ஒர்த்தான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் வெயிட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒர்த்தான விஷயமா ரீல்ஸ் அக்காவாக உருமாறி அது மூலமாக நிறையா ஃபேன்ஸை சம்பாதிச்சு இப்போ லவ் 3.0 மூலமாக நீங்கள் வந்து நின்றுருக்கீங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் படம் நம்ம நடிக்கும் போது நிறையா கனவுகள் இருந்திருக்கும் இல்லையா, இந்த படம் மூலமாக நம்ம பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்ரீம்ஸோடு இருந்திருப்பீங்க. அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம இது மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் மென்டலாக ரெடி ஆனீங்க? அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ரோல்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன், அது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப்ல வெப் சீரிஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது. 1000+ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் நமக்கு சான்ஸ் வருதோ இல்லையோ நம்ம பாட்டுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சாரும் டேரக்டர் சாரும் என்னை நம்பி கொடுத்த இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ இதுக்கு நல்லா நான் ஒரு ஹானராக இருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கணும், இங்கே வந்திருக்கிற யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ப்ரெஸ் உள்ள வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை கொண்டு போய் சேர்க்குறது உங்களால் தான். ஸோ நீங்கள் அது எங்களுக்காக பண்ணுறீங்கும் போது ரொம்ப 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 நன்றி. இன்னையும் வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கீப் ஆன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் மக்களும். ஆனால் ஒரு உமனாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடி எடுத்து வைக்கும் போது, என்ட்ரி ஆகும் போது உங்களுக்கு இந்த டஃபஸ்ட் சேலஞ்சுனா என்ன இருந்துச்சு? ஒரு உமனாக என்ட்ரி ஆகும்போது என்ன ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? ஸ்ட்ரகிள்ஸ்னா எல்லாம் ரொம்ப கஷ்டமா தான். நான் தான் சொன்னேனே 1000+ ஆடிஷன்லாம் சும்மா கிடையாது. நான் இங்க OMRல இருக்கேன். ஸோ ஆடிஷன் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், சாலிகிராம வடபழனியில தான் இருக்கும். ஸோ ஒரு மிடில் கிளாஸா இருந்து பார்க்கும்போது நீங்க ஒரு கேப் பிடிக்கிறீங்க இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சி போறீங்கனாலும் அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு தெரியும். பட் அது கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்குமான்றது சில விஷயம்லாம் வந்து நான் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இது மாதிரி ஆடிஷன்ஸ்லாம் போகணும், இது மாதிரி ஆடிஷன்ஸ்லாம் போகக்கூடாதுன்னு. ஸோ இதுக்கே எனக்கு 7 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு நான் வந்து சினிமாவில் எந்த ஒரு விஷயத்த மூவ் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் படிப்படியாக இன்ஸ்டாகிராம் கூட நான் இப்போ கற்றுக்கிட்டு தான் நான் ரீக்ரியேஷன் கூட மாற்றிருக்கேன். ஸோ மக்களுக்கு என்ன பிடிக்குது, நம்ம எப்படி நம்மளை காமிச்சிக்கணும், நம்மளுடைய திறமைகளை காமிக்கணும், என்டர்டெயின்மெண்ட் கரெக்டாக பண்ணணுங்கிறதுலாம். ஸோ இந்த 7 இயர்ஸுங்கிறது இவ்வளோ வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறத விட இது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னா நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு போகிறது நல்லதுன்னு. ஏன்னா நிறைய செலவாயிருக்கு, ஆடிஷன் ட்ராவல் பண்ணதே நிறைய செலவாயிடுச்சு. இந்த ஒரு 7 வருஷத்துல நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன? சினிமா உங்களை என்ன கற்றுக் கொடுத்துச்சு? கற்றுக் கொடுத்ததுன்னா நம்ம வந்து நிறைய வந்து நம்மளுடைய ஆக்டிங் ஸ்கில், நம்ம ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணதான் நமக்கே வந்துட்டு நிறைய விஷயம் தெரிய வரும். எந்த மாதிரி இதை பண்ணணும், இது ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் எப்படி மூவ் பண்ணணும், இது என்ன மாதிரி ப்ரொடக்ஷன்லேருந்து போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு தான் 7 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுதான் நான் சொன்னேனே, கற்றுக்கிட்டு 7 இயர்ஸ் நான் டைம் எடுத்தாலும் பட் ஆனால் நான் கற்றுக்கிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இதுங்கிறது. உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி, ஃபேன்ஸ் சொல்லிட்டு உங்கள் தங்கம்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. அக்கா வேற படத்துக்கு நடிக்க போயிட்டாங்க, திரும்ப அந்த ரீக்ரியேஷன் வீடியோஸ் எல்லாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி. வருமா? என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க, வருமா வராதா? எனக்கு எப்படியா தெரியும் வருமா வராதா? நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா வரும். ஏன்னா மக்கள் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு வேலை நாளைக்கு மூவிஸ் நிறைய நான் வந்து சைன் பண்ணி நல்ல ரீச் ஆனா கூட இந்த ரீக்ரியேஷனும் ரீல்ஸும் அவங்களுக்காக நான் எப்பவுமே போட்டுட்டே தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவகுமார் ப்ரொடியூசர் சாருக்கும், ராஜேஷ்
சாருக்கும் அண்ட் எல்லாருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு டேலண்ட்டை தேடி பிடிச்சி அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் ராஜேஷ் அண்ணா. ஸோ த என்டையர் டீம், ஐ ஹோப் ஆல் கம்ஸ் அவுட். தேங்க்யூ. ரொம்ப ஹேப்பியான விஷயமா இருக்குது. இந்த வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் மிஸ்டர் சிவகுமார் சார் அவருக்கும், டைரக்டர் ராஜேஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மேமை ரொம்ப வருஷமாக தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ புதுசாக பார்க்குறது. ரொம்ப ஹாப்பி. எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி, வித்தியாசமாக இருக்கும், பாருங்கள். அந்த டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து பிக் ஸ்க்ரீனில் காமிக்கணும் தான் என்னோட ஆசை. ஓகே. பிகாஸ் தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் டேலண்ட், ஹிடன் டேலண்ட் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் சின்ன ரீல்ஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ செலக்டட் ஃப்ரம் இன்ஸ்டா டீம். தட்ஸ் மெயின் திங். அதான் சார், அந்த ஹிடன் டேலண்ட் ஹிடனாகவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க சார். கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. படம் ஷூட்டிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கா இல்லை எப்படி? ஆன் ப்ராசஸில் தான். ஓகே. எப்போ எதிர்பார்க்கலாம் சார் படம்? மேபி பை ஜூலை. ஜூலை. ஆஹா, 3 months. ஜூலைல ஒரு ஜாலியான ஒரு லவ் படம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுட்டே போகிறேன். எஸ். ஸோ ஜூலை உங்களோட வெரி ஃப்ரெண்ட்லி மூவி. வெரி ஃப்ரெண்ட்லி மூவியா சார்? நல்லா இருக்கும். அவங்க இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய சினிமா ஜேர்னி வந்து நான் 7 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை யாருமே தெரியாது. ஆனால் ரீல்ஸ் அக்கானா எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு வந்து என்னுடைய தங்கம்ஸ், என்னுடைய மக்கள், எனக்காக சப்போர்ட் பண்ணவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்டேஜில் நின்று தைரியமாக பேசுகிறேன்னா அவங்க ஒரு காரணம், அண்ட் மூவி நடிக்கிறதுக்கும் அவங்க தான் மிகப்பெரிய காரணம். ஸோ வெதர் பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க என்னை சப்போர்ட் பண்ணிடுவாங்க, அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நானுமே நல்ல சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும், பட் இதுக்காகவே நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நீங்க இருக்கீங்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தங்கம்க்கும் வணக்கம். லவ் 3.0 அந்த படத்தோட டைரக்டர் ராஜேஷ். ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைனர், ஒரு 2 hour எல்லாரையும் சுவாரஸ்யப்படுத்தி ரொம்ப சந்தோஷமா வைக்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். கண்டிப்பா அதாவது இப்போ ஆர்டிஸ்ட்லாம் யாரும் பெருசா பாக்குறது இல்லை. படம் வந்து ஆடியன்ஸை சுவாரஸ்யப்படுத்துதுன்னா கண்டிப்பா அந்த படம் சக்சஸ் ஆயிடும். ஸோ அது மாதிரி தான் ஒரு எங்களோட முயற்சி. சோஷியல் மீடியாவிலேருந்து மறுபடியும் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வந்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எப்பொழுதும் போல். எப்படி இருக்கும் சார் இந்த படம்? இந்த காலத்து ஜென்சி கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? யார் தான் அவரு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எனக்கு. அவர் யாருன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லிட்டு இப்போ ஒன்றுமே கிடையாது அதில். சூப்பர் சார். கொஸ்டினே அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை கேளுங்க. இல்லை சார், இந்த டைமில் வந்து இப்போ ப்ரொடியூசர் சார் இங்கே இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கேளுங்க. ஓகே. ஸோ உங்களோட ரியல் லைஃப்லேருந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்ததா இல்லை எப்படிப்பட்ட ஒரு கதை உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? போஸ்டர் பதிலா தெரிஞ்சிருக்கும். அது அவர் லைஃப்ல இருந்து வந்ததா? தெரிஞ்சிச்சு சார். இல்ல, நிறைய பேரோட லைஃப் இதுல இருக்கு. ஒரு ஆளுக்கு மட்டும் நடந்த சம்பவம் கிடையாது. உங்களுக்கு நடந்திருக்கலாம், சாருக்கு நடந்திருக்கலாம், மேடம்க்கு, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் அந்த சம்பவம். ஸோ என்ன பார்த்து பேசினா ஒன்றும் நடக்காது சார். நீங்க எல்லாம் கேமரா பார்த்து பேசணும். ஓகே. மேம் மட்டும்தான். மேம் இல்லைன்னா இது பண்ணியிருக்கவே முடியாது. இதுக்கு தான் நீங்க கை தட்டணும். வெரி குட். கொரியோகிராஃபி என்ன வேணா பண்ணலாம், பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து அதெல்லாம் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுல தான் மேம் கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நாங்கள் பண்ணும்போது மேம் கிட்ட ஒன்று சொன்னேன், மேம் டே பை டே உங்களுடைய லெவல் எங்கேயோ போயிட்டுருக்குன்ட்டு. இன்னைக்கு அது எங்கேயோ போயிட்டுருக்கு. சீரியஸாக கை தட்டுக்கடா பாய்ஸ்.
வணக்கம். எப்பா நாட்டரசர் அரியணையில் நலம்பாய்க்க பூத்திருந்து ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து என் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். முந்தி பிறந்தவளே வசந்த மேலே முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே சந்தன பொய்கையிலே சதிராடி நிற்பவளே சென்னை நந்தனம் கல்லூரி பேராசிரியர் சொர்க்கோ இரா கருணாநிதி வணங்குகிறேன். வணக்கம். உண்மையிலே ஒரு சிறிய நிகழ்ச்சி போட்டதால பெரிய மீடியா பிரமாதமா எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்காங்க. கலைக்காட்சியா அந்த குழந்தைகள் ஆடினாங்க, சிலை காட்சியா உட்கார்ந்துருக்காங்க. பாத்தீங்களா? பூர்ணிகா ஆர்னிகா ஏன் பூர்ணிகான்னு சொன்னா கலைகள் அம்மா தங்கச்சி உங்களை பத்தி தான் கவிதை சொல்றேன். ஒண்ணு இல்ல பூர்ணிகான்னு சொன்னா கலைகள் பூர்த்தியான பக்கா இந்த பூர்ணி அக்கா ரீல்ஸ் அக்கா பக்கா. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோயினை விட அதிகமாக நிறைய வேலை ஃபாலோவர்ஸ் ரசிகர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய கலைகளின் பக்கா பூர்ணிகா. அவங்களை பாராட்டி வாழ்த்துறேன். அதுக்கடுத்து வெல்லும் குமார் வசந்த். நான் கவிதை சொன்ன கேட்கணும், அங்கிட்டு பேசினா நான் கவிதை சார் சொல்லுங்க சார், நான் கேட்க ரெடியா. அவர் நல்லா வந்ததுல இருந்து வணக்கம் சொன்னாரு. இப்ப எனக்கு பிரச்சனைக்கே வந்து நிக்கிறாரு சார். என்ன நீங்க ஏதாவது சொன்னா மட்டும் வந்துருவார் சார் ஸ்மித் ப்ரோ அங்கிருந்து. 10 ஆண்டு பழக்கமான குமார், வெல்லும் குமார், வெற்றியின் குமார், வீரத்தின் குமார், வயசானவனை போல இருந்தாலும் இளமை துடிப்பா இருக்கும் குமார், அன்பு குமார், பண்பு குமார், பாசக்குமார், சினிமாவில வெற்றி படைக்கும் குமார், அன்பு சகோதரன் சிவகுமார். சார் என் கையை தான் தூக்க போறீங்களோ நினைச்சிட்டேன் நானு. ஐயோ உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த நிகழ்ச்சியில மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு தயாரிப்பாளர் எங்க அண்ணன் அஜித் ரஜினி. அஜித்தையும் இப்ப ஒரு மாஸ் யாரு நடிகர் விஜய் அவரையும் சேர்த்து படம் எடுக்க முடியுமா? முடியும் சார். ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காரு. அந்த ராஜாவின் பார்வையில் அப்படின்னு சொல்லி ராஜாவின் பார்வையில் என்ற அந்த பிரம்மாண்ட படத்தை படைத்த அண்ணன் ஓரம் உட்கார்ந்து மீடியாக்கு ஒரு வணக்கம் போடுங்கண்ணே. ஒரு புக்கு தானடா அவளுக்கே ஒரு கிக்கு தானடா. இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல சூப்பர் மாம் ஆட்டனண்டா சம்ம கேம்டா. அந்த ஆட்டத்துல மாசுனாமடா. தேங்க்யூ. மிளகு போல் திறமை இருந்தால் அண்ணன் 100 மலை மேருமலை போல ஆக்கக்கூடிய அண்ணன் தான் சௌந்தர அண்ணன். ஆமா, நல்ல பலத்தை கை தரலாம். ஏன்னா புதிய கண்டுபிடிப்புகள் போல புதிய திறமைகள். இன்ஸ்டன்ட்ல ஸ்டாரு. நான் இன்ஸ்டன்டா கவிதை சொல்றதுல முயற்சி பண்றேன் பாரு. ஏதாவது தலைப்பு சொல்றீங்களா? காதல். இவர் காதல் நட்பு. ஏன்னா எனக்கு கொடுத்தது 2 நிமிஷம் தான். வேற கவிதை இல்ல. அப்படி இல்ல, அண்ணன் பேசணும், வாழ்த்தணும். அவங்க மீடியா எல்லாம் ரெடியா இருக்காங்க போறதுக்கு. ஃபர்ஸ்ட் காதல் சொல்லிடுவா, நட்பு சொல்லும். காதல் சொல்லுங்க சார். எனக்கு ஏன்னா நம்ம வந்திருக்கோம் லவ் 3.0 படத்துக்காக. ரீல்ஸுக்கா நீங்க எதை சொல்ல ஃபர்ஸ்ட்? காதல் நீங்க. ஏன்னா அந்த கண்டா எனக்கு சம்மந்தம் இல்ல, முயற்சி பண்ணி தோத்து போனது. இதான் சொல்றேன். எத்தனை தடவை சார் தோத்து போனீங்க? வந்துருவாங்க உங்க ஆளு. அந்த கால காதலா இந்த கால காதலா? ஏதாவது ஒரு காதல் 3.0 வீடியோ எடுத்துட்டு பாரு. சண்டை ஒரு அளவுக்கு நீ எனக்கு ஈக்குவலானாளா? காதல் 3.0 பத்தி பேசுங்க சார். அது பேசுறேன். ஆனா உங்களுக்கு இந்த காதல் சரி லவ் இந்த கால காதல். முதல் நாள் சந்தித்து சிரித்தார்கள், 3ஆம் நாள் சந்தி சிரித்தது. கை தட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வரியில முடிச்சிட்டாரு இந்த காதல். சந்தித்து சிரித்தார்கள், 3ஆம் நாள். எங்க கால காதல் நம்ம நீங்க என்னோட வயசு கொஞ்சம் குறைச்சுதான். பழைய காதல். ஓகே சார். காதல்ல பழைய காதல். ஆமா இப்போ சார் பாருங்க 3 இப்போ நம்ம 1.0 க்கு போறோம். தம்பி என்ன அழகு. அஜித்தை விட அழகா ஒரு அழகா உட்கார்ந்து பாருங்க. படம் எடுக்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதை சிவகுமார் இன்னைக்கு எடுத்து பண்றேன்ற சொல்லும் போது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா ஒரே விஷயம்னா
இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளரும் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. சிவகுமார் சார் நீங்கள் வெற்றி பெறணும். நான் எல்லா விதத்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிந்த உதவி நான் கண்டிப்பாக கொண்டு வந்து பண்ணித்தரேன். நன்றி சார். மூலையில இருந்த ஒரு பையன் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் காரணம். ஒரு எப்பயோ ஒரு விளையாட்டுத்தனமா ஸ்டார்ட் பண்ண ரீல்ஸ் தான் எனக்கு இவ்வளவு தூரம் வந்து நிப்பாடி இருக்கு. ஸோ அதுக்கு எப்பயுமே இது பண்ணுவேன். எனக்கு வந்து மூவியில் நடிக்கணும்னு என்னோட பெரிய பெரிய ட்ரீம். அது ஒரு சின்ன சின்ன மூவியில் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கும் மேடக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்து நீங்கள் இன்னும் எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போய் நான் நம்புகிறேன். ராஜபாளையத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கேன் சென்னை மக்கள் நம்பி. சென்னை மக்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு ஹீரோவா ஒரு அவதார் எடுத்திருக்கீங்க. பல வருஷ கனவுன்னு நினைக்கிறேன். ஸோ மீடியாவுக்கு வரோம் அப்படின்னாலே கண்டிப்பா பிக் ஸ்க்ரீன்ல நம்ம காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதா. அது ஹீரோவா வர போறீங்க அப்படிங்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? எனக்கு ஆக்சுவலி அது என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ஹீரோவா பண்றது ஒரு பெரிய விஷயம். நான் ஒன் டே நான் நினைச்சிட்டேன் நம்ம ஹீரோவா பண்ணுவானே. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் இது பண்ணவும் நினைக்கல. நானு கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நான் லூஸ் பண்ண மாட்டேன். அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால